இப்ப ரீனா கிளம்புனதும் ஆர்கே சார் கிட்ட ரதி அந்த ரிப்போர்ட்டை காட்டி இதுதான் மோகனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஆர்கே சார் 100% இவன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேஜா அதே ஹாஸ்பிட்டல்ல மோகன் அட்மிட் ஆயிருக்கிறத பாக்குறா. இப்ப ராக்கி கிட்ட தேஜா இவன் பேர் மோகன் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ராக்கி இல்ல இவன் பேர் இஸ்மாயில் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தேஜா ராக்கி கிட்ட கேக்குறா. அதுக்கு ராக்கி அவனுக்கு ஸ்டொமக் பெயின் அதனாலதான் இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்றான். ஸ்டொமக் பெயின் சொன்னா அவனை ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கான்னு தேஜா கேக்குறா. அதுக்கு ராக்கி நீயும் டாக்டர் தானே நீயே போய் கேளுன்னு சொல்றான். இப்ப தேஜா அவனை செக் பண்றதுக்காக கம்பவுண்டர் அமைச்சு சார் இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோனை கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ நவீன் அவங்கிட்ட ஒரு எமர்ஜென்சி உங்கள் ஃபோன் கொடுங்க ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் என்கிட்ட பேலன்ஸ் இல்லை பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ நவீன் வெளியே வந்ததோ ஃபோன் மட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்லன்னு கேட்குறான். அதுக்கு தேஜா ஃபோனை நம்ம வாங்கறது தேவையில்லை அவன் ஃபோனை தரானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறான். இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆர்இ சினிமாஸ். தேங்க்யூ.